பாருங்க எத்தனை காணங்கத்த மீன் வந்து ஃப்ரை ஆயிட்டு இருக்குது பாருங்க. வர்றவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இதான் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து அந்த பர்கருக்குள்ள வைக்கிறதுக்கு தான் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எனக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சிக்கன் மோமோ வந்து ஃபுல்லாவே வந்து பாபிக்கு வந்து எவ்வளவு சூப்பரா வந்து ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஐஸ்கிரீம்ல இருந்து அப்படி வந்து அந்த பிரவுனியோட இப்படி எடுத்து சோ இவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்கிற இந்த பர்கரை வந்து நம்ம செமையா சாப்பிட்டு பார்க்க போறோம். இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும்னா இங்க பாருங்க 6 ஃபிளேவர்ஸ் ஆஃப் பானி வச்சிருக்காங்க. தூரத்துல இருந்து பார்த்தாவே இந்த புல்லட் பார்பிக்யூ ஷாப் இங்க தான் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சு இப்ப வந்து ஐலா மீன் வந்து வாங்கியாச்சு. எவ்வளவு டீப்பா வந்து செம்மையா வந்து ஃப்ரை பண்ணிருக்காங்க பாருங்க. அடியிலேயே ஒரு டைம் வந்து சிக்கன் வச்சுட்டாங்க. அதுக்கு மேல மயோனைஸ் கொஞ்சம் போட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சிக்கன் வைக்கிறாங்க. டார்ஜிலிங்கும் தமிழ்நாடும் கலந்த ஒரு காம்பினேஷனுங்க இந்த மோமோஸ் இந்த கார சட்னியும். ஒரு வேன்ல அவ்வளவு சூப்பரா அழகா வந்து ஒரு ஷாப்பே வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா சுட 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 கல்லுல இருந்து எடுத்தோடனே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து லைஃப்ல இது வரைக்கும் சோன் பப்படி தான் சாப்பிட்டுருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்டான பப்படி. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டிக்ல வந்து 9 பிரான் இருந்ததுல இல்ல பாருங்க 6 தான் இருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய பிரான் பாருங்களேன். ஸ்ட்ரீட் ஃபுட் ஹண்ட்னா இப்படிதான் இருக்கணும் சாப்பாடு. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ஹண்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நான் இப்ப எங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட ஃபுட் ஸ்ட்ரீட்ல தான் நின்றுட்டு இருக்கேன். அப்படியே சுத்தி பாருங்களேன், எவ்வளவு கலர்ஃபுல்லா செம்மையா இருக்குல்ல. எத்தனை கடைகள் வந்து திறந்திருக்காங்க பாருங்க. வீக்கெண்ட் ஆனாவே இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து செம்மையா வந்து களை கட்டும். பாண்டிச்சேரியில இருக்கிற எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, வெளியில இருந்து வர டூரிஸ்ட் எல்லாருமே இங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி சாப்பிட்டு போவாங்க. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேண்டமா இந்த கடைக்குள்ள எல்லாம் போய் எனக்கு எந்த கடை தோணுதோ, என்ன ஃபுட்டு சாப்பிடணும்னு தோணுதோ நான் உள்ள போய் டக்கு 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 டக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போறேன். சோ கண்டிப்பா இது ஒரு செம்மையான உணவு வேட்டையா தான் இருக்க போது. இதுல நிறைய உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் கூட இடம் பெறலாம். கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் எங்க நின்றுட்டு இருக்கேன்னா அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு பானிபூரி கடை. கடையுடைய பேர் வந்து சாட் பை த போஸ்ட். இதை வந்து ஒரு நார்த் இந்தியன் கப்புள் தான் வந்து ரன் பண்றாங்க. இந்த கடையுடைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பானிபூரி வச்சிருப்பாங்க. அதை விட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 ஃபிளேவர்ஸ் ஆஃப் பானி வச்சிருக்காங்க. கடையே பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த கடையில எனக்கு என்ன பிடிக்குமோ நான் அதை சொல்லி வாங்கி சாப்பிட போறேன். ஓகேவா? இங்க பாத்துக்கோங்க, இதான் வந்து மெனு. இங்க பாருங்க, பானிபூரியிலேயே பாருங்க எத்தனை வெரைட்டிஸ் வந்துருக்கு பாருங்க. சாட்ல வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க. சோ நம்ம என்ன வேணும்ன்றத சொல்லிடுவோமா? ஓகே, இப்ப நான் வந்து தஹி பப்டி சாட் தான் வந்து சொல்ல போறேன். ஓகேவா? இது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு வந்து தயிர் போட்டு தான் வேணும். அதுலதான் வந்து தயிர் வருமா. அதனால வந்து மேம் ஏக் தஹி பப்டி சாட். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். இங்க பாருங்க எனக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க தஹி பப்டி சாட். ஓகே, இது வந்து அந்த தட்டுவடை மாதிரி இருக்குல்ல, தட்டுவடை. This is North Indian one. The Pondi one is this one. I think you've already you know about it. This one. Yes, I think you might have. You. This is North Indian தட்டுவடை. Yes, this is North Indian. This is have a bite. Okay, thank you. Yes, so that everyone knows because it's a local one. And this is வந்து South Indian. This is homemade. This is homemade North Indian papdi. இங்க பாருங்க, இது வந்து ஹோம்மேட். இவங்களே வந்து செய்யறதா நார்த் இந்தியன் பப்டியா இது. இது வந்து நம்ம யூஸ்வலாவே சாப்பிடுற தட்டுவடை, நம்ம ஊர்ல எல்லாம் சாப்பிடுற தட்டுவடை. இது இவங்களே பண்ணதான் அது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வில் ட்ரை. ஓகே, நமக்கு வந்து இப்போ அந்த தஹி பப்டி சாட்ல வந்து மேல வந்து ஆலு, ரைட்? Yes, it's a potato. ஓகே, பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு வந்து வைக்கிறாங்க. ஓகே, Then I'm adding all the spices. It's all the homemade spices over it. Then I'm putting onion over it. ஆனியன். Yes. ஓகே. It's a dahi papdi, so I put curd in it. ஓகே, தஹி பப்படி அப்படின்றதுனால வந்து தஹினா தயிர் தானே, அதனால வந்து அவங்க தயிர் வந்து ஊத்துறாங்க. ஸோ பானிபூரியில நார்மலா நம்ம தஹி பூரி வந்து சாப்பிடும் போதுனாவே அந்த ஸ்வீட்னஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதனாலதான் நான் வந்து இது சொன்னேனே. வாட் இஸ் திஸ்? கிரீன் சட்னியா? Yeah, it's a coriander mint. ஓகே ஓகே ஓகே. Then I put a save. You Save. called it a om pudi, no? ஓம் பொடியா? ஏய், ஓம் பொடி நம்ம சாப்பிடுவோம்ல அது மாதிரி ஓம பொடி மிக்சர். It's a papdi. பப்படி. ஓகே, இந்த பப்படியில வந்து பண்ணிருக்கிறாங்க. அதுதான் வந்து இதுல டிஃப்ரெண்டே. நம்ம வந்து தஹி பூரி சாப்பிட்டோம்னா இதுக்கு பதிலா அந்த பப்படிக்கு பதிலா பூரி வச்சு சாப்பிடுவோம். இதுல வந்து நம்ம வந்து இந்த பப்படி வச்சு சாப்பிடுறோம். நல்லா இருக்கு பேர்லாம், பப்படி. ஆஹா, எப்படி இருக்கு பாத்தீங்களா? செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கே. என்ன தலைவா, எப்படி நம்ம பப்படி செம்ம இல்ல? நான் வந்து லைஃப்ல இது வரைக்கும் சோன் பப்படி தான் சாப்பிட்டுருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்டான பப்படி. அப்படியே இங்க பாருங்க தலைவா,
இந்த தட்டுவடையே மறைஞ்சு போற அளவுக்கு ஒரு 5 தட்டுவடையை வச்சு எவ்வளவு அழகா மேல வந்து ஃபில்லிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஆஹா, பார்க்கும் போதே செம்ம எம்மையா இருக்கு. நான் வந்து சாப்பிட போறேன். அப்படியே சேம் தஹிபூரி கான்செப்ட் தான், பட் அதை விட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் மேம். முதல் கடையே அல்டிமேட்டா இருக்கு. இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. ஒண்ணு ஒண்ணா சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஹோம் மேக் சீ ஃபுட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ராவான ஒரு சீ ஃபுட் ஷாப்புக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இங்க பாருங்க எத்தனை வெரைட்டி அவங்க வந்து வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே வந்து ஃபிஷ், ப்ரானு, கடலுக்குள்ள உயிர் வாழ்ற என்னென்னலாம் இருக்கோ உங்க எல்லாமே இங்க சூப்பரா வந்து அவங்க 65ஆவும் கொடுக்குறாங்க. இல்ல இந்த மாதிரி வந்து டீப் ஃப்ரை பண்ணியும் கொடுக்குறாங்க. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. கடையே வந்து செட்டப்பே வந்து வேற லெவல்ல இருக்குது. அப்படியே வாங்க என்ன ஃபிஷ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். கமான். ஆஹா, இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து மசால் போட்டு உள்ள வந்து வச்சிருக்காங்க. ஆஹா, லைட்டான மசாலா தாங்க. இப்ப நமக்கு வந்து எடுத்து காட்டுறது வந்து இங்க பாருங்க, ஐல மீன், காணாங்கத்தன் கூட இதை வந்து சொல்லுவாங்க. 3 ஃபிஷ்ஷுமே வந்து போட்டாரு. 3 மீன் அதுல இருந்தது. 3 பீஸ் 1 செட். அது 150 தான் அதோட பிரைஸ். ஒன்லி பார்த்தா சென்டர் போன் மட்டும் இருக்கும். குட் டேஸ்டியாகவும் இருக்கும். 3 பீஸா ஒரு நபர் 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். இது சூப்பர்ல 3 மீன் வந்து 150 தான். அங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து மசாலா போட்டு செம்மையா வந்திருக்கு. ஆஹா, அந்த வாலோட சேர்த்து வாழை கூட கட் பண்ணல. இப்படி இருந்தாதான் மீன் வந்து சாப்பிடுறதுக்கே சூப்பரா இருக்கும். நல்லா கிறிஸ்பியா வந்து ஃப்ரை பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். மீன் தலையோட அந்த சைட்ல இருக்கிற அந்த இதெல்லாம் கூட எடுக்காம சூப்பரா இருக்குங்க. ஃபுல் ஃபிஷ்ஷும் போட்டு நடுவுல மட்டும் கீறி விட்டு அழகா வந்து பண்ணிருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க, ப்ரான் ஸ்டிக்கு. ஆஹா, எவ்வளவு அழகா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்களேன் பாருங்களேன். அந்த ப்ரான் வந்து ஒரே மாதிரி கலர்ல மசாலா வந்து பாருங்க, கரெக்டா கம்மியான ஒரு மசாலா போட்டு அதுக்கு மேல போடுறது அவங்க வந்து சீக்ரெட் மசாலா, அவங்களுடைய சீக்ரெட் மசாலா, ஹோம்மேட் மசாலா. இங்க பாருங்க, அடுத்து வந்து ப்ரான் ஸ்டிக் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டிக்ல வந்து 9 ப்ரான் இருந்ததுல, இதுல பாருங்க 6 தான் இருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய ப்ரான் பாருங்களேன். செம்ம பெருசா இருக்குல்ல. பார்க்கும்போது சூப்பருங்க. இதை வந்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? மை காட். ஆஹா, இங்க பாருங்க, இது மீனுடைய சினை. இங்க பாத்துக்கங்க எப்படி சினை எப்படி இருக்கு பாருங்க. மீன் முட்டை. இது பாருங்க வவ்வால், பாம்ப்ரெட் ஃபிஷ். செம்மையா வந்து ஃப்ரை பண்றாங்கல்ல. சூப்பரா இருக்குங்க. என்ன மாதிரி கிறிஸ்பியா வந்து ஃப்ரை பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த பக்கம் வந்து எறா வந்து சூப்பரா வந்து 65 ஆயிட்டு இருக்கு. நல்ல கோல்டன் ப்ரானா? ஆஹா, கோல்டன் ப்ரானா. இங்க பாருங்க, கோல்டன் ப்ரான் வந்து பிளேட்டிங் பண்றாங்க. எவ்வளவு சூப்பரா வந்து இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகா கிறிஸ்பியா வந்து அது வந்து ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன சைடிஷ்? மயோனைஸ் தராங்க. ஓகே, மயோனைஸ் வந்து சைடில் வச்சு வேணுன்றவங்க வந்து எவ்வளோ வேணுமோ வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த மயோனைஸே எவ்வளோ திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, எனி டைமும் செம்ம பிஸியாக இருக்கு. கல் பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக இருக்கு. இன்னொரு ஃபிஷ் போடுறதுக்கான இடமே இல்லை. இந்த பக்கம் ஒரு வவ்வா, அந்த லாஸ்ட்ல ஒரு வவ்வா, இடையில வந்து 3 ஐலா ஃபிஷ் இருக்கு, 3 ப்ரான் ஸ்டிக் இருக்குது, ஃபுல்லா இருக்கு. இன்னும் வந்து ஆர்டர் கொடுத்தவங்க வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. கல்லுல இடம் இல்லாதனால போடாம வச்சிருக்காங்க. ஆஹா, பார்சல் வந்து போகுது. ப்ரான் ஸ்டிக் இங்க பாருங்க, உடைச்சிட்டாங்க பாருங்க. வாவ், செம்ம டீப் ஃப்ரை பண்ணிட்டாங்க. உண்மையாவே பார்சல் கூட இங்க பாருங்க அவைலபிள் இருக்கு. செம்மையா வந்து பார்சல் பண்ணிட்டாங்க பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. இங்க பாருங்க தலைவா, நம்ம சூப்பரா வந்து ஐலா மீன் வந்து வாங்கியாச்சு. எவ்வளவு டீப்பா வந்து செம்மையா வந்து ஃப்ரை பண்ணிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, பார்க்கவே செம்மையா இருக்குங்க. இங்க பாருங்க, ஆர்டர் வந்து அவருக்கு போய்கிட்டே இருக்கு. எக்கச்சக்கமா வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம வாங்கின மீன் நம்ம இப்ப வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். கொதிக்குதே. நல்லா சுட 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 கல்லுல இருந்து எடுத்தோடனே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த மீனை நான் வந்து எதுவுமே தொடாம அப்படியே ராவா வந்து சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு பாப்போமா? அப்படியே வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பரா இருக்கு. ஆஹா, ஆக்சுவலா இந்த லெமனே நமக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து செம்மையா இருக்கு. கம்மியான காரத்துல கரெக்டான காரம், கரெக்டான உப்பு, புளிப்பு எல்லாமே பக்காவா வேற லெவல்ல இருக்கு. இப்போ நம்ம இந்த மயோனைஸ் தொட்டு சாப்பிட போறோம். இந்த மயோனைஸ் வந்து இவங்களே வந்து ஹோம்மேட் மயோனைஸ் தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, செம்மையா இருக்கே. அப்படியே வாங்க, இப்போ வந்து லெமன், அப்படி லெமன் எடுத்து இப்படி இதுல புளிஞ்சு விட்டு, நீங்க பாத்தீங்களா இந்த காணாங்கத்த மீன்ல வந்து முள்ளே இருக்காது. குழந்தைங்க கூட வந்து ஈஸியா சாப்பிடலாம். இங்க பாருங்க, முள்ளே வந்து இருக்காது. இது இப்படி இப்படி உடைச்சு அப்படி லெமன் ஊத்திருக்கோம்ல,
அதுல எப்படி ஆனியன் எப்படி வச்சு சாப்பிடுவோமா? உண்மையாவே ஸ்ட்ரீட் ஃபுட் ஹண்ட்னா இப்படிதான் இருக்கணும் சாப்பாடு. நமக்கு தோன்ற கடைக்கு போலான்னு நான் வந்தேங்க. வேற லெவல் இந்த ஷாப் பாத்துக்கோங்க. ஹோம் மேக் சீ ஃபுட் நைட்டு நம்ம பாண்டிச்சேரி ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்கு. ஒரு விஷயம் பாத்துக்கோங்க, நான் வந்து காணாங்கத்தை ஐல மீன் வாங்கியிருக்கிறேன். அங்க எத்தனை காணாங்கத்தை மீன் வந்து ஃப்ரை ஆயிட்டு இருக்குது பாருங்க. வர்றவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இதுதான் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா செம்மையா இருக்கு. தலைவா, மீன் தலையை தவிர முழுசா உடம்பு ஃபுல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன். உண்மையாவே எக்ஸ்ட்ராடனரியா சொல்றேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நல்ல ராவான ஒரு சீ ஃபுட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்ம் நீங்க பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஹோம் மேக் சீ ஃபுட் நைட் ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்படியே அடுத்த ஷாப் போவோம். ஓகேவா தலைவா? இப்ப நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ஹண்டோட 3rd ஷாப்புக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, ஹாட் டெலிஷியஸ் ஹாட் டாக். செம்மையா இருக்குல்ல? கடையே பாக்குறதுக்கு நல்லா ஜகஜோதியா கலர்ஃபுல்லா வேற லெவல்ல இருக்கு. லைட்டிங் எல்லாம் பக்காவா இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது இந்த கடையில என்ன ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஹாட் டாக் தான் ஃபேமஸ். எத்தனை வெரைட்டிஸ்ல வந்து ஹாட் டாக் வச்சிருக்காங்க பாருங்க. நான் இப்ப உள்ள போயிட்டு சிக்கன் டபுள் ஸ்டஃபிங் ஹாட் டாக் தான் வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன். சோ எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போம். எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, அது என்ன மாதிரியான டேஸ்ட்ல இருக்குன்னு போய் பார்ப்போம். உள்ள வாங்க. இங்க பாருங்க, ஒரு ஹாட் டாக் வந்து 2ஆ வந்து கட் பண்ணி உள்ள பாருங்க சூப்பரா வந்து மயோனைஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா, அந்த மயோனைஸ் எவ்வளவு திக்கா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் வாவ், சாஸ் வந்து வைக்கிறாங்க. இங்க பாருங்க, டொமேட்டோ சாஸ் வச்சுட்டாங்க. அதுக்கு மேல வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆனியன் வந்து வைக்கிறாங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஆனியன் வந்து செம்மையா கட் பண்ணி ராவான ஆனியன் வந்து வைக்கிறாங்க. இது என்னது ப்ரோ? பெப்பரா? ஆஹா, நல்லா ஸ்பைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். பெப்பர் வைக்கிறாங்க. வாவ், ஆம்லேட் தானே இது? ஆம்லேட் தான். ஏன்னா ஆம்லேட் மாதிரி தான் இருக்கு. அதுல அவங்க ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்களான்னு நமக்கு தெரியல. சோ வந்து ஆம்லேட் உள்ள வச்சுட்டாங்க. ஹாட் டாக்குள்ள எத்தனை வைக்கிறாங்க பாருங்க. வாவ், மயோனஸ் வைக்கிறாங்க. அகைன் மறுபடியும் வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் வைக்கிறாங்க. சிக்கனா ப்ரோ? எவ்வளவு சூப்பரா வந்து கிரஷ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அந்த சிக்கனை. செம்மையா இருக்குல்ல? ஆக்சுவலா நம்ம சொன்னது வந்து டபுள் ஸ்டஃபிங் ஹாட் டாக். இது சிக்கன் வந்து டபுள் ஸ்டஃப் பண்ணத மாதிரி சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, நமக்கு வந்து அடியிலேயே ஒரு டைம் வந்து சிக்கன் வச்சுட்டாங்க. அதுக்கு மேல மயோனைஸ் கொஞ்சம் போட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சிக்கன் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சிக்கன் டபுள் ஸ்டஃபிங் ஹாட் டாக் வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ வந்து நார்மல் ஹாட் டாக்னா சிக்கன் வந்து கொஞ்சமா வைப்பாங்க. இப்போ வந்து நம்ம டபுள் ஸ்டஃபிங் சொன்னதுனால 2 தடவை வந்து சிக்கன் வைக்கிறாங்க. பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு. ஃபைனலா வந்து மயோனைஸ். ஆக்சுவலா வந்து இந்த ஹாட் டாக்ல அதிகமா வந்து மயோனைஸும் டொமேட்டோ கெச்சப்பும் வந்து இருக்கு. இதை உள்ள ஃபுல்லா நல்லா வந்து ஸ்டஃப் பண்ணி செம்மையா வந்து க்ளோஸ் பண்றாங்க. என்ன மாதிரி சூப்பரா வந்து பண்றாங்க பாத்தீங்களா? உண்மையாவே இந்த ஷாப்பே பாருங்க, அவங்க கையில ஒரு கிளவுஸ் போட்டு எவ்வளவு நீட் அண்ட் கிளீனா வந்து மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. செம்மல்ல? இது சீஸா ப்ரோ? சீஸ் போடுறாங்க. இப்ப ஏதாவது வந்து ஹீட் பண்ணுவீங்களா? அங்க பாருங்க, அங்க பேன் வந்து நமக்காக வந்து ரெடியா இருக்கு. அந்த பேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இப்ப அந்த பேன்ல தான் வச்சு இந்த ஹாட் டாக் வந்து ஹீட் பண்ண போறாங்க. வாவ், எல்லா பக்கமும் உங்க 360 டிகிரிக்கு அந்த ஹாட் டாக் வந்து ஃபுல்லா வந்து ரோஸ்ட் ஆயிட்டு இருக்குது. வாவ், தேங்க்யூ ப்ரோ. எப்படி இருக்கு பாத்தீங்களா? வாங்க வாங்க வாங்க. சிக்கன் டபுள் ஸ்டஃபிங் ஹாட் டாக் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். சிக்கன் வந்து டபுள் ஸ்டஃப் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வாவ், செம்மையா இருக்குங்க. எப்படி இருக்குன்றத நம்ம இப்ப சாப்பிட்டு பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க. நான் நார்மல் சிக்கன் ஹாட் டாக் வந்து சாப்பிட்டுருக்கேன். பட் அதை விட இதுல டேஸ்ட் வந்து டபுள் ஸ்டஃபிங்ல என்ன டேஸ்ட் எக்ஸ்ட்ராவா கொடுக்குதுன்னா, எனக்கு இந்த ஆம்லெட்டோடைய டேஸ்ட் வந்து தனியா வந்து வருது. சிக்கன் வந்து செம்மையா இருக்குங்க. சூப்பரா வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து இந்த சிக்கன் கொத்துக்கறின்னு சொல்லுவோம்ல, நல்லா வந்து பாயில் பண்ணிட்டு அகைன் அதை வந்து நல்லா கொத்துக்கறி மாதிரி போட்டு சூப்பரா வந்து போட்டிருக்காங்க. எக்கச்சக்க சிக்கன் வந்து உள்ள இருக்கு. சிக்கன் பிரியர்கள் அதிகமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹாட் டாக் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம அப்படியே நெக்ஸ்ட் கடைக்கு போவோமா? வாங்க. ஓகே தலைவா, வாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஹண்டோட 4th ஷாப்புக்கு நம்ம வந்து வந்துட்டோம். அப்படியே இங்க பாருங்க, டார்ஜிலிங் ரெசிபி ஆஃப் மோமோஸ். ஆக்சுவலா 2 பேர் வந்து டார்ஜிலிங்ல இருந்து வந்திருக்காங்க. யூஸ்வலாவே நம்ம நாட்டுல வந்து டார்ஜிலிங்க சுத்தி பார்க்க போவோம், ஜாலியா இருக்கலாம்னு. அவங்க வந்து டார்ஜிலிங்ல இருந்து மோமோஸ் கடை போட்டு இங்க வந்துட்டாங்க. சோ வந்து செம்மையா வந்து மோமோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே வாங்க, நம்ம இப்ப மோமோஸ் தான் சாப்பிட்டு பார்க்க போறோம். வாவ், எவ்வளவு சூப்பரா வந்து ஆஹா ஆவி பறக்க என்னமா ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க மோமோஸ்.
ஆக்சுவலா இந்த ஷாப்பும் பாத்தீங்கன்னாவே ரெகுலராகவே சரியான க்ரௌட் இருக்கும். இங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மோமோஸோடைய பிரியர்கள் தான். எத்தனை பேர் வந்து மோமோஸ்க்காக வந்து வந்திருக்காங்க பாருங்க. ஸோ இவங்க கிட்ட பல வெரைட்டி ஆஃப் மோமோஸ் வந்து இருக்கு. ஸ்ட்ரீம் சிக்கன் மோமோ, ஸ்ட்ரீம் வெஜ், அப்புறம் மஷ்ரூம், ப்ரான், பன்னீர்னு எக்கச்சக்க வெரைட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு வந்து இவங்க கிட்ட சிக்கன் மோமோ தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். எப்படி இருக்குன்றத இங்க வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு. நிறைய வந்து காலி ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து சாப்பிடலாம். ஓகேவா? சார், ஐ வாண்ட் ஒன் சிக்கன் மோமோ. எஸ், ஓகே. இங்க பாருங்க, எனக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சிக்கன் மோமோ வந்து பிளேட்டிங் வந்து பண்றாங்க. வாவ், நல்லா எண்ணெய் கொதிக்க கொதிக்க அப்படி பாயில் ஆயிட்டு இருக்கிற ஒரு மோமோ. இது வந்து ஆக்சுவலா டார்ஜிலிங் ஃபுட் தான். இது டார்ஜிலிங்ல வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுற ஒரு ஆத்தென்டிக் ஃபுட். சூப்பருங்க, செம. அந்த மோமோக்கு வந்து கார சட்னி, அப்படி சவுத் இந்தியன்ல நம்ம வந்து கார சட்னியை குழப்பி அடிப்போம்ல, அந்த மாதிரி. இங்க பாருங்க, கீழே வந்து பாய்லர் அந்த தண்ணி வச்சு பாயில் ஆயிட்டு இருக்கு. மேல வந்து மோமோ வீட்ல இருந்து ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்தது மேல வச்சுட்டாங்க. ஓகே, சூப்பர். இப்போ வந்து மயோனைஸ் வந்து வைக்கிறாங்க. அதுல ஒரு பக்கமா ஹோம்மேட் மயோனைஸ் பர்ச்சேஸ். ஓகே ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க வந்து உண்மையை சொல்றாங்க பாருங்க, நான் வந்து வெளியே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து மயோனைஸ் வந்து வெளியே வாங்கின மயோனைஸ் தான். ஓகே, ஹோம்மேட். ஓகே, ஆக்சுவலா மயோனைஸ் மட்டும் தான் வெளியே நாங்க வாங்குறோம். பட் எவ்ரிதிங் வந்து நாங்க ஹோம்மேட் தான், வீட்லயே வந்து நாங்க ரெடி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வாங்க, அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். இங்க உட்காந்து சாப்பிடுவோம் வாங்க. தலைவா, இங்க பாருங்க, நம்ம வந்து சிக்கன் மோமோஸ் வந்து வாங்கியாச்சு. சூப்பரா வந்து மயோனைஸ் வச்சு கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, அப்படியே நல்ல கார சட்னி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு கப்புல. சூப்பரா இருக்கு, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு கார சட்னியை பாக்குறதுக்கே. ஓகேவா? சிக்கன் மோமோஸ் நான் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மோமோஸ் வந்து ட்ரை பண்ண போறேன். ஆக்சுவலா அந்த மோமோஸ் வந்து டார்ஜிலிங் தான் இதனுடைய பிறப்பிடமா. இதுல வந்து 10 பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, 10 பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டா வேற பாயில் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இப்படி தொட்டு பார்க்கும்போது, ஸ்டிக்ல தொடும் போதே நமக்கு வந்து தெரியுது, செம்ம சாஃப்டா வந்து பாயில் ஆயிருக்கு. ஆஹா, எப்படி இருக்கு பாருங்க சிக்கன் மோமோஸ். இப்போ வந்து சும்மா இப்படி வெறுசா சாப்பிடுவோம். ஓகேவா? செம்மையா இருக்கு. சிக்கன் சூப்பரா இருக்கு. பட் இதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன ஸ்டஃப் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அதனால நான் வந்து அதை வந்து ஓபன் பண்ணி இப்படி பாக்குறேன். இதுல வாவ், உங்களுக்கு தெரியுதா? சிக்கன் வந்து அவிச்சு வச்சிருக்காங்க ஃபுல்லா. இதுல உள்ள வந்து வெங்காயம் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, வெங்காயம் போட்டிருக்காங்க. வெங்காயம் போட்டு சிக்கன் வந்து அவிச்சிருக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செம்மையா வந்து அவிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இது அப்படியே நம்ம இப்போ வந்து கார சட்னியில தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இங்க வாங்க, இங்க வாங்க, கார சட்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது டார்ஜிலிங்கும் தமிழ்நாடும் கலந்த ஒரு காம்பினேஷனுங்க இந்த மோமோஸ், இந்த கார சட்னியும். உண்மையாவே சிக்கன் மோமோஸ் சரியான டேஸ்ட். அப்படியே செம்மையா தனியா மோமோஸ் வந்து சாப்பிடும் போதும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இந்த கார சட்னி ஐயோயோ அல்டிமேட்டோ அல்டிமேட்டு. இங்க பாருங்க, மோமோ வந்து எவ்வளவு சூப்பரா வந்து ஃப்ரை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா மோமோ தந்தூரி தான். எவ்வளவு ஃப்ரை பண்ணி எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க ஒரு பிளேட்ல. வாவ், இங்க பாருங்க, இது வந்து ஃப்ரை தந்தூரி மோமோஸா. இது இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு. செம்மையா வந்து ஆல்ரெடி டீப் ஆயில்ல வந்து செம்மையா டீப் ஃப்ரை வந்து பண்ணிட்டாங்க. வாவ், அந்த டீப் ஃப்ரை பண்ண மோமோஸை மறுபடியும் எடுத்து அதுல வந்து அந்த கார சட்னி போட்டு கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு என்னமா வந்து செம்மையா வந்து பண்றாங்க பாருங்க. இதுதான் வந்து தந்தூரியா. வாவ், செம்மையா இருக்குங்க. பார்க்கும்போதே நெருப்பு அப்படியே அது உள்ளெல்லாம் சட்டிக்குள்ளெல்லாம் வந்து நெருப்பு பறக்குது. எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஓகே, நமக்கு பாருங்க, இங்க பாருங்க, ஆக்சுவலா தந்தூரி மோமோ வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து நல்லா ஆவி பறக்க பறக்க செம்மையா வந்து ஃப்ரை ஆயிருக்குதுன்னு. ஓகே, வாங்க இப்ப நம்ம வந்து சாசி ஃப்ரைடு மோமோஸ் நம்ம இப்போ வந்து சாப்பிட போறோம். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியா வந்து ஃப்ரை பண்ணி அதை மறுபடியும் மேல இந்த கார சட்னி எல்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லா எப்படி இருக்குல்ல பாக்குறதுக்கே. இதை வந்து இந்த மயோனைஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும்னு அண்ணன் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து இப்போ சும்மா இதை சாப்பிட்டு பார்ப்போம், அப்புறம் மயோனைஸ் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா ஃப்ரை பண்ணியிருக்காங்க, அதுதான் முக்கியம். என்ன இலதலையெல்லாம் பறந்து விழுது, ஆத்து வந்து அப்படி அடிக்குது. அஜய்யா, மறுபடியும் விழுவுதே. சரியான காரம். ஆஹா, செம்ம ஸ்பைசிங்க. டூ ஸ்பைசி, சூப்பரா இருக்கு. இவ்வளவு ஸ்பைசி காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார சட்னி ஊத்துனாங்க, செம்மையா இருக்கு, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு.
காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பிரியப்படுறவங்க கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சாசி மோமோ வந்து சூப்பரா இருக்குங்க. தலைவா நல்லா நோட் பண்ணிக்கங்க, நம்ம பாண்டிச்சேரி ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய டார்ஜிலிங் ரெசிபி ஆஃப் மோமோஸ் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பு. கண்டிப்பா வரவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் எந்த கடைக்கு போக போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? சத்தியமா தெரியாது, எனக்கே தெரியாது. ஏதாவது ஒரு கடைக்கு போவோம் வாங்க. தலைவா ஸ்ட்ரீட் ஃபுட் ஹண்ட்ல 5வது ஷாப் நம்ம வந்துட்டோம். இங்க பாருங்க, புல்லட் பார்பிக்யூ தான் வந்து வந்திருக்கிறோம். சூப்பரான ஒரு ஷாப்பு. ஆக்சுவலா இவங்க கிட்ட பார்பிக்யூல எல்லா விதமான பார்பிக்யூ இருக்கு. சிக்கன் இருக்கு, ப்ரான் இருக்கு, ஃபிஷ் பார்பிக்யூ இருக்கு, மஷ்ரூம், வெஜ்ல எக்கச்சக்க ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட போய் தான் நம்ம இப்போ வந்து பார்பிக்யூ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போறோம். கடையுடைய செட்டப்பே வேற லெவல்ல செம்மையா இருக்கு. இங்க பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா வந்து ஒரு புல்லட்ல வந்து லைட்டிங்லாம் வந்து வச்சு எவ்வளவு அழகா வந்து பண்ணிருக்காங்க பாருங்க. மேல பாருங்க அப்படி கொடை மாதிரி வந்து வச்சிருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே வந்து திரும்பி பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்து இந்த மரத்துல வந்து எவ்வளவு சூப்பரா வந்து லைட்டிங்லாம் வந்து போட்டிருக்காங்க. தூரத்துல இருந்து பார்த்தாவே இந்த புல்லட் பார்பிக்யூ ஷாப் இங்க தான் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பக்கத்துல வரணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு அழகான ஒரு லைட் செட்டப்போட போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க, போய் பார்பிக்யூ எப்படி இருக்கு, எப்படி செய்யறாங்க, அது டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்றதெல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம். கம் ஆன். மை காட், இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே வந்து பார்பிக்யூ வந்து எவ்வளவு சூப்பரா வந்து ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. சிக்கன் விங்ஸ் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, சிக்கன் பார்பிக்யூ பாருங்க, போன்லெஸ் செம்மையா வந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலா இந்த கடை வந்து எப்போ ஓப்பன்ல இருக்கோ எல்லா டைமே வந்து கூட்டம் வந்து செம்மையான க்ரௌட் இங்க இருக்கும். நம்ம இங்க ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ள நுழையும் போதே பார்த்தோன்னே தெரியும் இந்த புல்லட் பார்பிக்யூ. என்னென்ன வெரைட்டி ஆஃப் பார்பிக்யூ நம்ம கடையில வந்து இருக்கு? சிக்கன் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, ப்ரான் இருக்குது, வெஜ்ஜஸ்ல பன்னீர், பைனாப்பிள், பொட்டேட்டோ, மஷ்ரூம், பேபிகார்ன், ப்ரோக்கோலி எல்லாமே இருக்கு. ஆஹா, கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஐட்டம் வந்து அப்படி வருஷமா வந்து சொல்றாரு. இப்ப நான் வந்து இங்க என்ன சாப்பிட போறேன் அப்படின்னா, ஜூசி சிக்கன் விங்ஸும் ஸ்மோக்கி சிக்கன் போன்லெஸும் வந்து நமக்கு மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அது ரெண்டும் எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படி ஜூசி சிக்கன் விங்ஸும் ஸ்மோக்கி சிக்கன் போன்லெஸ் ரெண்டும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு சூப்பரா அந்த பார்பிக்யூல வந்து அது ரோஸ்ட் ஆயிட்டு இருக்குது பாருங்க. சூப்பரா வந்து பிளேட்ல வச்சு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா டைம் வந்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 10 o'clockங்க. 10 o'clock வந்து ஆயிடுச்சு. 10 o'clockல கூட பாருங்க எவ்வளவு பேர் வந்து இங்க நின்று சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. முக்கியமான விஷயம், இவ்வளவு வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு வந்து சாப்பிடுவாங்க. இன்னும் 1 hour கடைக்கு வந்து டைம் இருக்கு. 11 o'clock வரைக்கும் வந்து இங்க வந்து வச்சிருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். வாவ், செம்மையா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ஜூசி சிக்கன் விங்ஸ் அண்ட் ஸ்மோக்கி சிக்கன் போன்லெஸ் ரெண்டுமே வந்து ஒரே பிளேட்ல சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. வித் சாலடோட அண்ட் மயோனைஸோட ஒரு ஸ்டிக்கும் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போமா? நான் பாக்குற வேணுமா? இது சாப்பிட்டு தரேன் சரியா? செம்ம சூடு. ஆக்சுவலா அதை பார்த்ததுல இருந்து ரொம்ப டெம்டிங்கா இருந்ததுன்னு எடுத்து இந்த ஆவி பறக்க உள்ள போட்டேன். சரியான சூடு, பட் சரியான டேஸ்ட்டுங்க. அந்த ஸ்மோக்கி சிக்கன் போன்லெஸ்ன்னு அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். அடுத்து வாங்க நம்ம வந்து ஜூசி சிக்கன் விங்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். ஆஹா, ஜூசின்னு சொன்ன மாதிரி இங்க பாருங்க, எனக்கு தகுந்த மாதிரி நல்லா ஜூசியா தான் இருக்குது. வாவ், பாக்குறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிருக்குங்க, செம்மையா வந்து ரோஸ்ட் ஆயிருக்குங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, அப்படியே பிச்சு பாப்போமா? வாவ், இங்க பாருங்க, பிச்ச உடனே டக்குன்னு வந்து வந்துருச்சு பாத்தீங்களா? எவ்வளவு ஜூசியா செம்மையா இருக்கு. பட் சூடு தாங்க, ஹெவியா இருக்குங்க. இப்பதானே எடுத்து நம்ம கொடுத்தாங்க அப்படியே அந்த பார்பிக்யூல இருந்து. ஓகே, அப்படியே சாப்பிடுவோம். டொமேட்டோஸ் மயோனைஸ் கொடுத்துருக்காங்க. மயோனைஸ் தொட்டு நம்ம வந்து சாப்பிட்டு வைப்போம். ஏங்க சரியான டேஸ்ட்டுங்க. உண்மையாவே சிக்கன் விங்ஸும் சரி, சிக்கன் போன்லெஸ்ஸும் சரி, ஐயோ இந்த மயோனைஸ் அதை விட அல்டிமேட்டுங்க. சரியான ஒரு டேஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா நம்ம பாண்டிச்சேரி ஃபுட் ஸ்ட்ரீட் வர்றவங்க நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம புல்லட் பார்பிக்யூல எல்லா விதமான பார்பிக்யூஸும் இருக்கு. ஸோ எல்லா வெரைட்டியுமே நீ வாங்கி ட்ரை பண்ணுங்க. வேற லெவல்ல அல்டிமேட்டா இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா CCC கிறிஸ்பி சிக்கன் கார்னர் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃப்ரைட் சிக்கன்லாம் சேல் பண்ற ஒரு ஷாப் தான். நம்ம இப்போ இங்க என்ன போய் சாப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க இவங்களுடைய மெனூஸ்லாம் பாத்துக்கோங்க. ஆக்சுவலா சிக்கன் பாப்கார்ன், சிக்கன் லாலிபாப், விங்ஸ், லெக்ஸ்ன்னு எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. நம்ம வந்து சிக்கன் பர்கர் தான் நம்ம இங்க சாப்பிட போறோம். ஓகேவா? உள்ள வாங்க,
ஒரு சிக்கன் பர்கர் வந்து ஆர்டர் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ஷாப்பும் கொஞ்சம் வந்து கூட்டமாக தான் இருக்குது. அவங்களும் பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சிக்கன் விங்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓகே, ரெடி. இங்கே பார்த்துக்கோங்க, நமக்கு தான் வந்து சிக்கன் பர்கர் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக ஒரு பன்னு வந்து ஃபுல்லாக இருக்குது, அதை வந்து ரெண்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணுறாங்க. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தான் வந்து பர்கர் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஓகே, உள்ளே வந்து மயோ வந்து ஃபில் பண்ணுறாங்க. அங்கே பார்த்துக்கோங்க, செமையாக இருக்குல்ல, நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில், பேல் ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது. நமக்கு வந்து அந்த பர்கருக்குள்ள வைக்கிறதுக்கு தான் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க பாருங்க, செம்மையா வந்து ஃப்ரை ஆகுது. அந்த ஃப்ரை பண்ற அந்த பேனே வந்து எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்களேன். நார்மலா வந்து நம்ம வீடுகள்லயோ இல்ல நார்மல் ஷாப்லயோ இருக்கிற மாதிரி இல்ல, எவ்வளவு கிறிஸ்பியா வந்து ஃப்ரை பண்றாங்க பாருங்க. ஸோ அதனாலதான் இந்த கடையுடைய பேர் வந்து கிறிஸ்பி சிக்கன் கார்னர். வந்து சூப்பரா வந்து ஃப்ரை பண்ணிட்டாங்க. ஓகே, இங்க பாருங்க, நமக்கு ரெடி பண்ண அந்த பிரெட் ஸ்லைஸ்ல நடுவுல வந்து அந்த கிறிஸ்பியா அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை உள்ள வச்சு செம்மையா வந்து ஒரு பர்கர் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், ரெண்டு பக்கமும் வந்து மயோனைஸ் போட்டாங்க, கேபேஜ் மாதிரி ஏதோ உள்ளுக்குள்ள வச்சாங்க. சூப்பரா வந்து ஒரு சிக்கனை ஃப்ரை பண்ணாங்க, அதை இடையில வச்சு செமையா வந்து பர்கர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிட்ட இப்ப கையிலயே கொடுக்கவும் போறாங்க. ஆஹா, அவ்வளவுதான். இந்த பாத்தீங்களா, கொடுத்துட்டாங்க. இதான் வந்து சிக்கன் பர்கர். நம்ம அடுத்து இதான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ இவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்கிற இந்த பர்கரை வந்து நம்ம செமையா சாப்பிட்டு பார்க்க போறோம். இங்க பாருங்க, பக்கத்துல வந்து பாருங்க, அப்படியே பர்கர்னா இதை ஃபுல்லா வந்து இப்படியே சாப்பிடணும். ஆஹா, அல்டிமேட் டேஸ்ட். உண்மையாவே அந்த சிக்கன் பாருங்க, செம்மையா வந்து வெந்திருக்கு. ஆக்சுவலா வந்து அந்த பொன்னிறமா வேக வச்சு எடுக்கும் போதே ஒரு 5 to 7 minutes தான் வந்து அந்த ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்குள்ளே வந்து செம்மையா வந்து ஃப்ரையா இருக்கு. இந்த மயோனைஸ்ல இருந்து வர அந்த ஸ்வீட்னஸ் வந்து செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. பாண்டிச்சேரியில இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட்ல CCC கிறிஸ்பி சிக்கன் கார்னருடைய சிக்கன் பர்கர் அல்டிமேட், வேற லெவல் டேஸ்ட், செம்மையா இருந்துச்சு. அப்படியே வாங்க நெக்ஸ்ட் கடைக்கு போவோம். தலைவா, நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பரான ஒரு டெசர்ட்டோட ஒரு நல்ல சாக்லேட் ஃபீல், அப்படி ஸ்வீட்டா சாப்பிடுற ஒரு ஃபீலோட நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஹண்ட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றதுனாலதான் நம்ம சூப்பரான ஒரு ஷாப் வந்திருக்கோம். டெரிட்டரி டெசர்ட்ஸ் நம்ம வந்து வந்திருக்கோம். இங்க பாருங்க, டெசர்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வேன்ல அவ்வளோ சூப்பரா அழகா வந்து ஒரு ஷாப்பே வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நான் வந்த உடனே என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டோடனே, நீங்க வந்து சாப்பிடுறதுனா ட்ரிபிள் சாக்லேட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அந்த ட்ரிபிள் சாக்லேட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, அதனுடைய டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்றதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க உள்ள போவோம். ஓகே, இங்க பாருங்க, ப்ரௌனி வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ரௌனி வந்து எடுக்கிறாங்க. அது நமக்கு தான் வந்து ரெடி பண்றாங்க. ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி நமக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பர். ஆக்சுவலா ப்ரௌனி வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி அது வந்து நல்லா கொதிக்க வந்து வந்தாதான் ப்ரௌனி வந்து சூப்பரா இருக்கும். நான் பாருங்க, ஒரு குட்டியா அழகான ஒரு சூப்பரா வேன் செட்டப்ல இருக்கக்கூடிய ஒரு ஷாப்ல நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஷாப்புக்குள்ள நான் வந்திருக்கிறேன். எனக்கு பாக்குறதுக்கே உண்மையாவே ஷாப்பே அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ அந்த டெசர்ட் எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ரெடி. நம்ம ப்ரௌனி வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அது மேல வந்துட்டு சாக்லேட் சிரப் வந்து ஃபில் பண்றாங்க. இது என்ன சாக்லேட் ப்ரோ? ஒயிட் சாக்லேட்டா? ஒயிட் சாக்லேட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து மில்க் சாக்லேட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் போட்டது ஒயிட் சாக்லேட், அடுத்து வந்து மில்க் சாக்லேட். ஸோ நம்ம வந்து ட்ரிபிள் சாக்லேட் சொல்லியிருக்கிறதுனால அடுத்து வந்துட்டு சூப்பராக வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப் வந்து எடுக்கிறாங்க. அப்படி செம்மையாக வந்து ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் வந்து மேலே வைக்கிறாங்க. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, பார்க்கும்போதே சூப்பராக அழகாக ஒரு ப்ரௌனி எடுத்து ஹீட் பண்ணி மேலே வந்து டார்க் சாக்லேட் வந்து போடுறாங்க. ட்ரிபிள் சாக்லேட் வந்துருச்சா, செம்மல்ல. ஒரு ப்ரௌனி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒயிட் சாக்லேட் மில்க் சாக்லேட் போட்டு அதுக்கும் மேலே 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு சூப்பராக வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னு. ப்ரெசன்டேஷனே இவ்வளோ சூப்பராக இருக்கே, அப்போ அதை சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வாங்க கடையை விட்டு கீழே இறங்கி நம்ம போய் சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சூப்பராக வந்து ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. வாங்க. ஆக்சுவலாக இதை வந்து எப்படி சாப்பிடணும்னா, ப்ரௌனி மட்டும் சாப்பிடக்கூடாது. இந்த ஐஸ்கிரீம்லேருந்து அப்படி வந்து அந்த ப்ரௌனியோட இப்படி எடுத்து, வாவ், இங்கே பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்க, மேலே வந்து அந்த சாக்கோ சிப்லாம் போட்டு சூப்பராக இருக்கு பாருங்க. உண்மையாவே அவ்வளோ டேஸ்ட்டு, செம்மையாக இருக்குங்க. அப்படியே இந்த ஐஸ்கிரீம் அது இந்த ப்ரௌனியில் உருக என் மனசும் உருகி ஊத்துது. அந்த அளவுக்கு வந்து
சரியான ஒரு டேஸ்ட்ல இருக்கு. பாண்டிச்சேரி வரவங்க நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய நல்லா பார்த்து வச்சுக்கோங்க டெரி டெசர்ட்ஸ் கன்ஃபார்ம் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஹண்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நான் வந்து எனக்கு தோன்ற மாதிரி ஏதோ ஒரு ஷாப்ல போய் என்னமோ ஒன்று சாப்பிட்டு பார்க்க போறேன் அப்படின்னு. பட் நான் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் போன எல்லா கடையிலயுமே டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது. ஐயோ வேற லெவல் டேஸ்ட். கண்டிப்பா பாண்டிச்சேரி வரவங்க நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய நான் போன இந்த ஷாப் எல்லாமே போங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டாப் 5 ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம் பாண்டிச்சேரியில. கன்ஃபார்ம் போய் சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம மீடியா பட்டதாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.